ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பை த மாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக் மசாலா கேக், அதாவது முட்டை அடைன்னு சொல்லுவாங்க. ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வெங்காயம் வந்து ஒரு 400 கிராம் நல்லா சாப் பண்ணது எடுத்துருக்கோம். அடுத்து தேங்காய் துருவல் வச்சுருக்கோம், ஒரு பாதி தேங்காய் துருவியது. இந்த வெங்காயம் வந்து நல்லா ஃபைன்லி ஸ்லைஸ்டுன்னு சொல்லுவாங்க, நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கணும், எல்லாம் ஒரே மாதிரி சின்னதாக சாப் பண்ணியிருக்கணும். ஸோ அதை வந்து ஒரு பவுலில் நம்ம போட்டுடுறோம். அடுத்து தேங்காய் துருவல், பாதி தேங்காவுடைய துருவல் கிரேட் பண்ணது, அதுவும் நல்லா ஃபைனாக இருக்கணும், அதையும் போட்டுரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து போல் கருவேப்பிலையும் பச்சை மிளகாய், ஒரு 4 பச்சை மிளகாய் நல்லா சின்னதாக கட் பண்ணதும் ஆட் பண்ணிக்கிறோம். உங்கள் தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள், நம்ம வீட்டில் செய்கிற மிளகாய் தூள் ஒரு 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், அப்புறம் மிளகுத்தூள் 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாசின்னு சொல்லுவாங்க, அந்த ட்ரை ஃபிஷ் பவுடர், அது கரெக்டாக ஒரு 100 கிராம் ஆட் பண்ணுறோம். இந்த மாசி ஆட் பண்ணோம், நல்லா ஃப்ளேவராக இருக்கும் அண்ட் நல்லா பைண்டும் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் உடச்சக்கடலை நல்லா பொடி பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணுறோம். இதெல்லாம் தான் நல்லா பைண்ட் பண்ணும். முட்டை பார்த்திங்கன்னா 8 முட்டை, இப்போ 6 முட்டை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ லேட்டர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் 2 எக் ஆட் பண்ணிடுறோம். எப்போவுமே முட்டை ஆட் பண்ணும்போது மட்டும் கவனமாக இருங்க, ரொம்ப அதிகமான முட்டை ஆட் பண்ணிடக்கூடாது. ரொம்ப அதிகமான முட்டை ஆட் பண்ணிட்டிங்கன்னா அவங்க அந்த கேக் மாதிரி கட் பண்ண வராது. அப்படியே முட்டை நார்மல் அப்படியே ரன்னியாகி ஓடி நம்ம நார்மல் முட்டை பொரிக்கும் போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகிடும். இது பார்த்திங்கன்னா கேக் மாதிரி வரும், அதுதான் இந்த ரெசிபியோட ஸ்பெஷாலிட்டியே. இப்போ நல்லா கட்டியாக இருந்ததுக்கப்புறம் மறுபடியும் 2 எக்கை ஊற்றுறோம். எப்போவுமே முட்டை போடும்போது மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க, இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. நிறைய பேர் நிறைய முட்டையை போட்டுருவாங்க, நிறைய முட்டை போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி சொல்லிட்டு போட்டுருவாங்க. ஆனால் அப்படி இல்லை. இந்த கூட்டமான பொருட்கள் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, நம்மளோட இந்த உடச்சக்கடலை தூள், இந்த பைண்ட் பண்ணுறதுக்கு மாசி அதெல்லாம் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதெல்லாம் நல்லா பைண்ட் பண்ணுறதுக்கு, நம்ம கேக் மாதிரி வர்றதுக்கு, கட் பண்ணும்போது அப்படி கேக் மாதிரி வரும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ காமிச்சிருக்கோம்ல, அதான் சரியான பதம். இப்போது ஒரு பேனில் நெய்யோ பட்டரோ நீங்கள் ஆட் பண்ணலாம், ஒரு டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ. நம்ம நெய் ஆட் பண்ணியிருக்கோம், ஏன்னா நெய்யில் பொரிச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும், அந்த ட்ரெடிஷ்னலாக அந்த ஃப்ளேவர் வரும். இப்போ நெய் ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆகிட்டக்கப்புறம் நம்ம வந்து நம்மளுடைய எல்லா மிக்ஸ்சரையும் உங்கள் பேனில் எவ்வளோ கொள்ளுதோ இந்த மாதிரி ஒரு மாதிரி கர்வியாக இருக்க பேன் எடுத்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், அந்த கேக் மாதிரி வரும். சைட்ஸ் இல்லாத பேனில் பண்ணுறது கஷ்டம், உங்களுக்கு கேக் மாதிரி வராது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி இருக்குது பார்த்திங்களா. இப்போ நம்ம முட்டை நார்மலாக போடும்போது ரன்னியாக இருக்கும், இது ரன்னியாகவே இல்லை பாருங்கள், அப்படியே ஒரு நல்லா பிடிச்சிட்ருக்கு. அப்புறம் இந்த முட்டையை வந்து நம்ம போட்ட மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா பிடிச்சிட்ருக்கு. இப்போ வந்து நம்ம தான் இந்த ஸ்பேச்சுலா வச்சு ஷேப் பண்ணி விடணும். அழகாக ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஒரே ஷேப்பில் ஷேப் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டு, ரொம்ப ஃபாஸ்ட்டில் வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் மீடியமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட மீடியமில் வச்சுட்டு அப்புறமா ஸ்லோ பண்ணிடுங்க. ஸ்லோலியே தான் குக் ஆகணும், 15 to 20 மினிட்ஸ். கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க, ஸோ தட் குக்கிங் வந்து சீக்கிரமாக ஆகும். இப்போது கொஞ்சம் நேரம் ஒரு 5-10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே வெந்துகிட்டே வருது. அந்த நம்ம ஊற்றிருக்க நெய்லாம் அப்படியே சைடில் வரும். ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகும் கண்டிப்பாக. அப்புறம் மெதுவாக இந்த மாதிரி சைட்ஸ் எடுத்து விடுங்க, இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி. நல்லா உங்களுக்கு எந்த ஸ்பூன் வந்து யூஸ் பண்ண நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணி சைடில் இந்த மாதிரி எடுத்து விடுங்க. அண்ட் நான்ஸ்டிக் பேனில் பண்ணிங்கன்னா ஒட்டாமல் வரும். இதில் காட்டுற மாதிரி மெதுவாக பொறுமையாக பண்ணணும், இந்த ஸ்டேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக ஹாஃப் குக்கும் மேலே ஆகிடுச்சு, 1 சைட் குக் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ளிப் பண்ண போகிறோம். இந்த மாதிரி தட்டையாக இப்போ நீங்கள் ஒரு தட்டையாக பேன் எடுத்துக்கலாம், லைக் சைட்ஸ் இல்லாத பேன் எடுத்துக்கலாம், ஏன்னா அது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்மளுக்கு ஃப்ளிப் பண்ணும்போது. அண்ட் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அழகாக கேக் மாதிரி வந்திருக்கு, நல்லா திக்காக கட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி வந்திருக்கு. இப்போ இந்த சைடு நல்லா நம்ம குக் பண்ண விடணும். எவ்வளோ அழகாக ப்ரௌன் ஆகிருக்கு பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலரில். இப்போ ஃப்ளிப் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் குக் ஆனால் போதும், ஏன்னா ஆல்ரெடி லைக் 70% மேலேயே குக் ஆகிடுச்சு. இந்த சைடு மட்டும்தான் குக் ஆகுங்க, ஸோ அதுக்கு 5 to 10 மினிட்ஸ் தான் எடுக்கும். நீங்கள் பக்கத்தில் நின்றே பண்ணி எடுத்துடலாம். எவ்வளோ அழகான கலர் வந்திருக்கு பாருங்கள், இந்த கலர் தான் வரணும். இதுக்கு மேலே ரொம்ப இதுவாகிடுச்சாலும் கருகிடும்.
இப்போ நம்மளுடைய எக் மசாலா கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சிம்பிளாக ரசம் சாதம் இந்த மாதிரி எல்லா சாதம் முடியும் வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட் கூட நம்ம இதை சாப்பிட்லாம். செஞ்சு பசங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்தி. கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட்டில் எக்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதை இந்த மாதிரி செய்யும்போது இன்னும் எல்லாமே அந்த ட்ரை ஃபிஷ், அதோட சத்து, காய்கறிகள் எல்லாத்தோடைய சத்தும் சேர்ந்து குழந்தைங்களுக்கு போகுது. நம்மளுக்குமே இது ரொம்ப நல்லது தான். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல பொருள்னு சொல்லலாம். ஈவன் லஞ்சுக்கு சிம்பிளாக வீட்டில் ஒரு ரசம் செய்கிறீங்க, என்ன சைடு செய்கிறதுன்னு தெரியலன்னா அப்போது நீங்கள் இது செய்யலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா எங்களுக்கு சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களை ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். ஹாவ் அ கிரேட் டே.